இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ரோமர் 3:24. ஒரு ஏழை பெண் மருத்துவரின் ஆலோசனையின்படி தன்னுடைய வியாதியில் தவிக்கும் சிறு பிள்ளைக்கு திராட்சை பழம் கொண்டு வரும்படி பக்கத்தில் இருந்த ஒரு திராட்சை தோட்டத்தில் போய் அங்கிருந்த காவல்காரனிடம் தன்னிடமிருந்த பணத்தை கொடுத்து கொஞ்சம் திராட்சை பழங்களை கொடுக்கும்படி வேண்டினாள். ஆனால் அந்த காவல்காரனோ அந்த பெண்ணின் ஏழ்மை நிலையை கண்டு விரட்டினான். கொஞ்சமும் கொடுக்க முன்வரவில்லை. அந்த சமயத்தில் அந்த பக்கம் வந்த அந்த நாட்டு ராஜாவின் மகள் நடந்த காரியத்தை கண்டாள். அந்த பெண்ணை அழைத்து என்ன நடந்தது என்று விசாரித்தாள். அப்போது அந்த பெண் தன்னிடமிருந்த சிறு பணத்தை அந்த இளவரசியிடம் கொடுத்து, அம்மா, இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு என் மகளுக்கு திராட்சை பழம் தாருங்கள் என்று வேண்டினாள். அப்போது அந்த இளவரசி அந்த பெண்ணை பார்த்து, உனக்கு புரியவில்லையா? இந்த தோட்டம் என்னுடைய தகப்பனாருடையது. என் தகப்பனார் ஒரு வியாபாரி அல்ல. அவர் இந்த நாட்டின் ராஜா. அவர் பணத்திற்கு கொடுப்பவர் அல்ல. உனக்கு வேண்டிய மட்டும் திராட்சை பழங்களை எடுத்துக்கொள் என்று கூறினாள். அந்த பெண் தன் மகளுக்கு வேண்டிய திராட்சை பழங்களை வேண்டிய மட்டும் கூடை நிறைய எடுத்து சென்றாள். ஆம், எனக்கு அருமையானவர்களே, தேவன் கொடுக்கும் ரட்சிப்பும் இலவசமே. அது இலவசமாய் இருப்பதால் தான் அநேகர் அதை பெற்றுக்கொள்ள முன்வருவதில்லை. அதையே உங்கள் சரீரங்களை கொடூரமாய் கீறிக்கொள்பவர்களுக்கு பரலோக ராஜ்யம் உண்டு என்றால் அநேகர் முன்வருவார்கள். அல்லது சில காரியங்களை நீங்கள் செய்தால்தான் ரட்சிப்பு உண்டு என்றால் அதையும் கூட அநேகர் செய்ய முன்வருவார்கள். ஆனால் ரட்சிப்பு இலவசம் என்றால் மனிதனுடைய மூளையில் அது எப்படி, நான் எதுவும் செய்யாமலேயே எனக்கு பரலோக ராஜ்யம் எப்படி கிடைக்கும் என்று யோசிக்கிறார்கள். எந்த கிரியைகளினாலும் அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சிலர் மிகவும் நல்லவர்களாக, மக்களுக்கு வாரி வழங்குபவர்களாக, அவர்களது தேவைகளில் உதவி செய்பவர்களாக இருப்பார்கள். அதை காணும் மற்றவர்கள் இவர்களுக்கு நிச்சயம் பரலோகம் உண்டு என்று நினைப்பார்கள். இவர்களுக்கு கிடைக்காவிட்டால் வேறு யாருக்கு கிடைக்கும் என்று கூட சொல்லுவார்கள். ஆனால் வேதாகமம் திட்டவட்டமாக சொல்லுகிறது, ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல என்று. இயேசு கிறிஸ்து சிலுவையில் கோர பாடுகள் பட்டு தன்னுடைய மாசில்லாத இரத்தத்தை சிந்தி நமக்கு இந்த ரட்சிப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதை நாம் எந்த விலை கொடுத்தும் வாங்க முடியாது. நம்முடைய எந்த நல்ல கிரியைகளும் அதற்கு எந்த வகையிலும் ஈடாகாது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று வேதாகமம் கூறுகிறது. அந்த விலையேற பெற்ற ஈவாக்கிய இலவசமான ரட்சிப்பை நாம் விசுவாசித்து பெற்றுக்கொள்வோமா? நாம் செய்யும் எந்த காரியங்களும் நம்மை பரலோகத்தில் சேர்க்கவே முடியாது. கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு விசுவாசத்தினாலே அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். எந்த பணமும் செல்வமும் சம்பத்தும் உடலை வருத்துதலும் நற்கிரியைகளும் செய்ய முடியாததை நம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தில் வைத்துவிட்டார். அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டாலே போதும், நாம் ரட்சிக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, நீர் உம்முடைய மாசற்ற இரத்தத்தினால் சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பை ஆண்டவரே நாங்கள் இலவசமாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களுடைய கர்த்தாவை ஜனங்கள் முன்வரத்தக்கதாக அவருடைய இருதயத்தை என் தேவனை திருப்புவீராக ராஜா. விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன் என்று சொல்லி இருக்கிறே தகப்பனே. ஓ, தாகமாய் இருக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களை நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்பா நீர் இலவசமாய் கொடுக்கிற மீட்பை ஆண்டவரே அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.